காய்ச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakam from ₹29 lakhs onwards. Maitri Movie Makers in தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் Dude running successfully. சார் வணக்கம். வணக்கம். சென்னையில் கனமழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வங்கக்கடல் உருவாகிருக்கு. இந்நிலையில் 23ஆம் தேதி மிக கனமழை இருக்கும். அதே போல் நாளை 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விட்டுருக்காங்க. ஸோ எப்படி இருக்க போகுது மழை? இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அடுத்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி புயலாக மாற வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பா. இப்ப பாத்தீங்கன்னா முதல்ல நமக்கு வங்கக்கடல்ல ரெண்டு சர்க்குலேஷன் இருந்ததுனால நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. முதல்ல எது டெவலப் ஆகும் எது போகும் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கு. ஸோ அது இப்ப கிளியரா இருக்கு. முதல்ல தென்மேற்கு வங்கக்கடல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பின்ன இப்போ தென்கிழக்கு வங்கக்கடல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென்கிழக்கு வங்கக்கடல்ல இருந்து இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நம்ம தமிழகத்தை ஒட்டி நகரும். ஸோ தமிழகத்தை ஒட்டி நகரும் போது கடலோர மாவட்டங்கள் அனைத்துக்குமே நமக்கு ஹெவி டு வெரி ஹெவி ரெயின்ஸ் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா அந்த காற்று குவிதல் இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இதற்கு அடுத்து வர ஒரு சிஸ்டம் இருக்கு. அதுதான் நமக்கு வெயின் இம்பாக்ட் நமக்கு புயலாக மாற சான்ஸ் இருக்கு. இந்த சிஸ்டம் நமக்கு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாற வாய்ப்பு இருக்கு. தமிழக கடல் கரையை ஒட்டி போகும். கன முதல் மிக கனமழை கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கும். உள் மாவட்டங்களையும் நமக்கு ஒரு சில இடங்கள்ல நமக்கு கனமழை இருக்கும். வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் இந்த சிஸ்டம்ல நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சென்னையில் இப்போ நேற்று காலையில் தூறல் மழை இருந்துச்சு. அப்புறம் மாலையில் மழை இல்லை. மீண்டும் இரவுக்கு பிறகு 10 மணிக்கு மேலே மழை பெய்ய துவங்கியிருக்கு. இன்று காலையில் கனமழை இருக்கு. ஸோ சென்னையை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது? மழை விட்டு விட்டு பெய்யக்கூடுமா இல்லை இப்போ ஒரு கனமழை ஸ்டார்ட் ஆகிருக்கு, தொடர்ச்சியாக பெய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேற்று நமக்கு தீபாவளி காலையில கொஞ்சம் ஸ்பெல் இருந்து அதுக்கப்புறம் ஈவினிங் வரைக்கும் நமக்கு ஒரு பிரேக் இருந்தது. தீபாவளி எல்லாம் நல்லா செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு மீண்டும் இந்த சிஸ்டமோட இம்பாக்ட், வங்கக்கடல்ல இருக்கிற இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையோட இம்பாக்ட் நமக்கு இப்போ தொடங்கி இருக்கு. இப்போ நமக்கு மாடரேட் டு ஹெவி ரெயின்ஸ் இருக்கு. பிரேக் இருக்கும் நடுவில் கண்டிப்பா 1 hour 2 hour அந்த மாதிரி சில டைம் பிரேக் இருக்கும். ஸோ கனமழை கண்டிப்பா இருக்கு, பிரேக் இருக்கும். பட் ஆனால் பிரேக் இருக்கும் மாவட்டங்களுக்கு. இப்போ நாளை 11 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சில் விட்டுருக்காங்க. அதே போல 23ஆம் தேதி சென்னைக்கு அதிக கனமழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு சாத்தியம்? ஆமா, அந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு தமிழக கடற்கரை ஒட்டி சென்னையுடைய லாட்டிடியூட் நம்ம 13 டிகிரி லாட்டிடியூட்ல இருக்கும். ஸோ இந்த நம்ம சென்னையை ஒட்டி வரும்போது நமக்கு மிக கன முதல் அதிக மழைக்கான சான்ஸ் இருக்கு. கிட்ட வரும்போது நமக்கு சான்ஸ் இருக்கு. அதன் பிறகு இது எங்க எப்படி இது நகர்வு இருக்குன்றது இப்போதைக்கு நமக்கு கொஞ்சம் கிளியரா இல்ல. நெக்ஸ்ட் அது ஆந்திர கடற்கரையை நோக்கி நகருமா இல்ல நமக்கு தமிழகத்திலே இது கரையை கடக்க மாதிரி வாய்ப்பு இருக்கா? ஆக்சுவலி இந்த நம்ம ஸ்ட்ராங் சிஸ்டம் டிப்ரெஷன் மாதிரி தான் நம்ம கரையை கடக்காத மாதிரி சொல்லுவோம். இது கொஞ்சம் ஒரு வீக்கான சிஸ்டம் தான். பட் ஆனால் வைட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சிஸ்டம். ஸோ கண்டிப்பா சென்னைக்கு 23ஆம் தேதி நமக்கு அதிக மழைக்கான வாய்ப்பு கண்டிப்பா இருக்கு. வழக்கமா மழையை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு இப்போ அக்டோபர் மான்சூன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆனா புயலா உருவாகக்கூடிய வாய்ப்புகள்லாம் பாத்தீங்கன்னா நவம்பர் அந்த ரேஞ்சில் இருக்கும், இல்லைன்னா டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ரேஞ்சில் இருக்கும். ஆனா இந்த டைம் மான்சூன் ஸ்டார்ட் ஆன உடனே அந்த மழை பெய்ய துவங்கி இருக்கு. அதே போல காற்றழுத்த தாழ்வு பகுதியும் உருவாகிருக்கு. ஸோ இந்த முறை புயல் முன்கூட்டியே இந்த மாதிரி புயல் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கா? ஏன்னா டிசம்பர் வரைக்கும் இழுத்துட்டு போகாம முன்கூட்டியே உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு சாத்தியமா இருக்கு? முன்கூட்டியே நமக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த தடவை பாத்தீங்கன்னா நமக்கு நெகட்டிவ் ஐஓடி அண்ட் வீக் லாலினா இந்த மாதிரி காம்பினேஷன்ல இருக்கும். ஸோ ஈஸ்ட் இந்தியன் ஓஷன் நம்ம வங்கக்கடல் அதை ஒட்டிய பகுதிகள் வார்மா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பீரியட்ல நமக்கு புயலுக்கான அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ நமக்கு நவம்பர் தான் எப்பயுமே நமக்கு புயலுடைய இது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு பீக் மேல வரும். ஸோ மேல வர புயல்கள் இருக்கு. பட் அது நமக்கு வராது. மோஸ்ட்லி மேல அந்த மாதிரி நார்த்துக்கு போயிடும். ஸோ நவம்பர்ல தான் பே ஆஃப் பெங்கால்ல நமக்கு வங்கக்கடல்ல புயலுக்கான அதிக சான்ஸ் நமக்கு அந்த கிளைமேட்டாலஜி படி வரும். ஸோ இந்த வருஷமும் பாத்தீங்கன்னா நமக்கு முதல் புயல் அக்டோபர் எண்ட்லயே வரலாம், இல்ல நவம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல நமக்கு முதல் பேர் சொல்ற நேம்டு சைக்ளோன் நமக்கு முதல்ல வரலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த கடந்த ஆண்டு சென்னை இந்த கனமழைக்கு கொஞ்சம் ஸ்லைட்லி தப்பிச்சிட்டோம்னு சொல்றோம். ஏன்னா அடுத்து அதை தாண்டி பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள்லாம் பாதிப்பிடிச்சு, திருவண்ணாமலை, விழுப்புரம் இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பாதிப்பிடிச்சு. ஸோ இந்த முறை பெஞ்சல்ல நம்ம அந்த மாதிரி பாத்துருந்தோம். பெஞ்சல்ல நமக்கு அந்த மாதிரி அந்த சிஸ்டம் எங்க கிராஸ் ஆகுதோ அதை பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். அந்த பெஞ்சல் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 7-8 மணி நேரம் ஒரே இடத்துல நகராம இருந்தது. ஸோ அதனால நமக்கு விழுப்புரம் நம்ம நல்ல ரெயின்ஸ் பார்த்தோம். கிருஷ்ணகிரி வரலாறு காணாத மழை, 500 மில்லிமீட்டர் மழை நம்ம கிருஷ்ணகிரியில கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த மாதிரியான ரெயின்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வருஷமும் நமக்கு அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்கு. இது எப்பயுமே இந்த வருஷம் வரக்கூடிய புயல்கள் பாத்தீங்கன்னா நமக்கு காற்று பாதிப்பை விட மழை அதிகமா கொடுக்கக்கூடிய புயல்களாக இருக்கும். ஏன்னா இது தென்மேற்கு வங்கக்கடலை ஒட்டி நம்ம இலங்கை அப்புறம் நம்ம தமிழக கடற்கரை ஒட்டி நகரக்கூட புயல்னால இது சீக்கிரமா வலுவடையாது. ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் சைக்ளோனா இருக்காது. பட் ஆனா நல்ல மழையை கொடுக்கக்கூடிய அப்படிதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றோம்.
இல்லை வழக்கமாக இந்த மாதிரி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி மழை பெய்யும் போது வந்து பொதுவாக மேக்ஸிமம் வந்து இந்த லைட்னிங் இடியெலாம் நான் வந்து பார்க்க மாட்டோம். ஆனால் இன்றைக்கி காலையிலேயே வந்து லைட்னிங்கும் இருக்கும், அதே போல் இடி சத்தமும் கேட்டுட்டு இருக்கு. ஸோ அதற்கு என்ன காரணம்? ஏன்னா ஆரம்பத்திலேயே வந்து இந்த மாதிரி லைட்னிங்லாம் பார்க்க முடியுது. நம்ம இப்பதான் ஒரு பீக் சீசனுக்குள்ள போயிட்டு இருக்கோம். நம்ம அக்டோபர்ல இருந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை முடிஞ்சு இப்பதான் நம்ம வந்து அந்த டிரான்சிஷன் முடிஞ்சு இப்பதான் நம்ம போயிட்டு இருக்கோம். ஸோ அதனால வந்து நமக்கு வந்து இந்த ட்ரை ஏர் இன்ட்ரூஷன்ல வரும். இந்த ட்ரை ஏர் வந்து இன்க்ளூட் ஆகும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த மாதிரி இடி மின்னலுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் படிப்படியாக அது கம்மியாயிடும். நமக்கு இப்போ இன்னைக்கு இருந்தது, அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 2-3 டேஸ்ல அது வந்து கம்மியாயிடும். நமக்கு இந்த ட்ரை ஏர் வரும்போது இந்த ட்ரை ஏரும் இந்த மாய்ச்சரும் ஒன்றோடு வந்து உராயும் போது நமக்கு இடி மின்னல் வந்து அதிகமா சான்ஸ் இருக்கு, கிரவுண்ட் ஸ்ட்ரைக்ஸ் வந்து சான்ஸ் இருக்கு. இது அக்டோபருக்கு அப்புறமே கம்மியாயிடும். இப்பதான் நம்ம அந்த வடகிழக்கு பருவமழையோட என்ட்ரிக்குள்ள இப்பதான் கரெக்டா இருக்கும். டிரான்சிஷன் பீரியட் இப்பதான் ஜஸ்ட் என்ட்ரி ஆயிருக்கும். இப்பதான் இந்த ட்ரை ஏர் எல்லாம் மூவ் ஆகி நமக்கு இப்பதான் வந்து நம்ம வடகிழக்கு பருவமழை அந்த செட்டப்குள்ளே இப்பதான் நம்ம வரும். கிழக்கு திசை காற்று இப்பதான் வந்து வலுப்பெற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து அரபிக்கடல் சிஸ்டம். ஸோ அது வந்து ஜஸ்ட் டெம்பரரியா ஒரு ஈஸ்டர்லிஸ் மாதிரி கிரியேட் பண்ணி விட்டது. இப்போ பர்மனன்ட்லி நமக்கு தென் சீன கடல்ல இருந்து வரும் கிழக்கு திசை காற்று இப்போதான் நமக்கு இந்த சிஸ்டம் தான் வந்து நமக்கு ஒரு கோர் வடகிழக்கு பருவமழையோட ஒரு பீக் சீசனோட அந்த இதுக்குள்ள நம்ம இப்பதான் என்டர் ஆகிறோம். இதுக்கப்புறம் வந்து நமக்கு இடி மின்னல் வந்து நமக்கு கம்மியாகும். கம்மினா வந்து மோஸ்ட்லி இருக்கவே இருக்காது, ஏதாவது 1-2 இடத்துல வந்து ரேரா தான். ஸோ அதே போல் சென்னையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நார்மலாக ஒரு தூறல் இருந்துச்சுனாவே வந்து வெள்ளம் வந்து தண்ணி அங்கங்கே தேங்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த முறை வானிலை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு கணிக்கக்கூடியதாக இருக்குது? ஸோ நம்ம கணிப்புக்கு தகுந்த மாதிரி மழை பொழிவும் இருக்குமா? ஏன்னா வந்து அடுத்த ஸ்டேஜ்னு பார்த்தீங்கன்னா கனமழை தொடர்ச்சியாக பெய்யும் போது அடுத்து வெள்ளம் ஃப்ளட்டை நோக்கி தான் வந்து போகுது. ஏன்னா இப்பயே நகரங்களில் வந்து தாழ்வான பகுதிகள்லாம் வந்து வெள்ள நீர் தேங்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த முறை இந்த ப்ரிடிக்ஷன் வந்து கரெக்டாக இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் மெஷர் பண்ணுற அளவுக்கு இந்த முறை வந்து ப்ரிடிக்ஷன் எந்த அளவுக்கு இதாக இருக்க போகுது, கரெக்டாக இருக்க போகுது? எல்லா வருஷமே நமக்கு வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு தென்மேற்கு பருவமழை எப்பயுமே எல்லா சிஸ்டம்லயும் வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ஒரு லெசன் தான். வானிலை ஆர்வலர்களுக்கு இருக்கட்டும், ஐஎம்டிக்கா இருக்கட்டும், எல்லா சிஸ்டமுமே நமக்கு புது புது பாடங்களை தான் கற்றுக் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த வருஷம் வந்து கணிப்புன்னு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நமக்கு ஒரு டீசென்ட் அக்யூரசி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 24 மணி நேரத்துல இருந்து 48 மணி நேரம் இந்த ஒரு கால அளவுல நம்ம ஓரளவுக்கு வந்து இந்த இடம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம தெளிவா சொல்லிட முடியும். ஸோ அதுக்கு லாஸ்ட் இயர் நமக்கு மிச்சாங்ல இந்த மாதிரி பிரச்சனை இருந்தது. இந்த புயல் வரும்போது ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா இந்த 2 ரிட்ஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த 2 ரிட்ஜஸ் மாதிரி இந்த ரொம்ப ரோல் இன்டர்பிளே பண்ணும்போது நமக்கு அந்த ப்ரெடிக்ஷனுடைய அக்யூரசி வந்து நமக்கு கம்மியாகுது. எங்க எப்படி நகரும், அந்த ஸ்லோவா நகருமா அப்படின்னு தெரியாது. அந்த ஸ்லோவா நகர்றது வந்து ரொம்ப டேஞ்சர். ஏன்னா அதிகமா மழை வந்து ஒரே இடத்துல டம்ப் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி சில காம்ப்ளெக்சிட்டிஸ் எல்லா வருஷமும் இருக்கிற மாதிரி இந்த வருஷம் இருக்கு. பட் டீசென்ட்லி நம்ம ஒரு 24 hours to ஒரு 48 hours ஹெட்டே வந்து நம்ம வந்து இந்த தடவை அலர்ட்ஸ் நம்மளால அட்வான்ஸா வந்து கொடுக்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கவர்மெண்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். இந்த இப்போ மழை பெய்ய துவங்கியிருக்கு. தொடர்ச்சியாக வந்து இந்த துளிகள்லாம் வந்து பெருந்துளிகள்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி மழை கனமாக பெய்ய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடுத்து எத்தனை நாட்களுக்கு இந்த மழை வந்து சென்னையை பொறுத்த வரைக்கும் தொடரும்? 23 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்த 3-4 நாட்களுக்கு நமக்கு இந்த இப்ப கரண்ட்லி இருக்கிற இந்த சிஸ்டம்ல இருந்து நமக்கு நெக்ஸ்ட் 2 to 4 டேஸ்க்கு வந்து நமக்கு சான்ஸ் இருக்கு. இது விலகி செல்லும் போது, இது ஒருவேளை ஆந்திரா கடற்கரையை நோக்கி மேல் நகரும் போது நமக்கு படிப்படியாக வந்து நாகையிலிருந்து நமக்கு அந்த மழை வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வர நெக்ஸ்ட் சிஸ்டம் 26, 27 அந்த டைம்ல வந்து நமக்கு அடுத்த ஒரு காற்றை தாழ்நிலை வருது. பேக் டு பேக் வந்து இந்த வருஷம் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி வந்து பேக்ல இன்னொன்னு வருது. ஸோ அதை பொறுத்து தான் நம்ம அடுத்த ரெயின்ஸ் இருக்கும். இதோட ரெயின்ஸ் வந்து நெக்ஸ்ட் 2 to 3 days இருக்கும். இது வந்து ஒரு வீக்கான சிஸ்டம். மோஸ்ட்லி வந்து காற்றழுத்த தாழ்வு நிலை, ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அப்படியான சான்ஸ் இருக்கு. புயலுக்கான சான்ஸ் வந்து கொஞ்சம் குறைவு தான். நம்ம அது எப்படி அதோட மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் 2 to 3 days எப்படி பார்த்துட்டு நம்ம அதை கிளியரா சொல்ல முடியும். கண்டிப்பா பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்தடுத்த நகர்வுகள். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ ஃபார் டைம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. Jain Housing and Constructions presents Jain's Adarsh Avenue Premium Plots at Kundambakkam from ₹29 lakhs onwards. My 3 movie makers in தயாரிப்பில் பிரதீப் ரங்கநாதனின் டியூட் running successfully.